அட்டகாசமான சுவையில் சன்னா குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஏன் ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 300 கிராம் அளவுக்கு மூக்கல்லையே ஊற வச்சுருக்கேங்க. கருப்பு முக்கல்லையும் வெள்ளை முக்கல்லையும் கலந்து ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது குக்கரில் இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க. 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்து ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது 6 மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுனால நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்புல கொதித்து வரும்போது இன்னமும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பழுத்த தக்காளி இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்க்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கின தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 முந்திரி சேர்த்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காயை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எதுவும் கருகி போயிடாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா சுவை மாறி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு இது போல் வந்த பிறகு இப்போ இது நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குருமா நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சன்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். நம்ம கொண்டக்கடலையே சேர்த்துட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். அடுத்து இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால குழம்பு நல்லா உங்களுக்கு கலர் சூப்பராக கொடுக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் கொதி வந்துச்சுனாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா மசாலா வெந்து நல்ல திக்கான பதத்தில் இருக்குது. இப்போ லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு ஆறி வரும்போது நல்லா கெட்டிப்படும். அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் சன்னா குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.